இந்த டிவி ரிமோட்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு எல்இடி பல்ப் இருக்கும். அந்த எல்இடி பல்ப்ல பார்த்தீங்கன்னா, லைட் வந்து எமிட் ஆகுறத நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவுல நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த டிவி ரிமோட்ல ஏன் வந்து அந்த லைட்ட நம்ம பார்க்க முடியல அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நெறைய இருக்குது. லைட் வேவ்ஸ் இருக்கு, யூவி ரேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ் ரேஸ் இருக்கு, காமா ரேஸ் இருக்கு, இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய வேவ்ஸ் வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ அலைநீளத்த பொறுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்பெக்ட்ரமா ஒரு பேண்ட்ல குடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு லைட் வேவ்ஸ மட்டும் தான் வெறும் கண்களால பார்க்க முடியும். மத்த வேவ்ஸ நம்ம பார்க்க முடியாது. ஏன் இந்த லைட் வேவ்ஸ நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 400லிருந்து 700 நேனோமீட்டர் அலைநீளம் இருக்கக்கூடிய அந்த லைட் வேவ்ஸ மட்டும் தான் நம்ம கண்களால பார்க்க முடியுது. 400க்கு கம்மியா இருந்தாலும், 700க்கு அதிகமா இருந்தாலும் நம்ம கண்களால அத பார்க்க முடியாது. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா, இந்த டிவி ரிமோட்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த டிவி ரிமோட்ல நீங்க பட்டன பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ் தெரியும். அந்த ஃபிளாஷ தாண்டி உங்களால அந்த எல்இடி பல்ப் எமிட் பண்ணக்கூடிய அந்த வேவ்ஸ வந்து உங்களால பார்க்க முடியாது. டிவி ரிமோட்ல இருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். ஆனா அது இன்ஃப்ராரெட் ரேஸா இருக்குது. அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 700 நேனோமீட்டருக்கும் அதிகமா இருக்கக்கூடிய வேவ் லென்த்ல இருக்கிறனால, அத நம்ம கண்களால பார்க்க முடியாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லயே நம்ம பார்க்கக்கூடிய ரீஜியன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லைட் வேவ்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, யூவி லைட்டோ இல்ல இன்ஃப்ராரெட் வேவ்ஸோ வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஸோ டிவி ரிமோட்ல இருக்கக்கூடிய எல்இடில இருந்து வெளியில வரக்கூடிய அந்த வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். ஆனா அது வந்து இன்ஃப்ராரெட்ல இருக்கிறனால, அத நம்மளால பார்க்க முடியாது.